அடுத்து நம்ம தம்பி வந்திருக்காரு புது பேட்ஸ்மேன். என்ன இப்படி விக்கெட் செலிப்ரேட் பண்றதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு. நம்ம டீம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா ஆப்போசிட் டீம் தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்ஸ் நம்ம டீம்ல இருந்து யாரோ அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் சொல்லல, அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் மேட்ச்ல ஒரு திருப்பு முனை, ஒரு 6 ஒரு 4 அடுத்த 6 வரல மாப்ள. வெல்கம் டு பிச்சுடா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டஃப்ல விளாட வந்திருக்கோம். 2 டீமோட கேப்டன்ஸ் நிற்கிறாங்க. எங்க டீமோட கேப்டன் சிஎஸ்கேவோட கேப்டன் இவரு, எம்ஐ மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் விக்கி. ஆமா, இன்னைக்கு மேட்ச் பரபரன்னு இருக்க போது யாரும் போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. உங்க டீமை பத்தி மும்பை இந்தியன்ஸ் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்கள எப்படி கம்மி ரன்ல சுற்றலாம் அப்படின்னு டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. என்னப்பா ரோஹித் சர்மா சட்டையை போடாமல் வந்திருக்காரு. நாட்டு பால் 22 4 அடுக்கோம்ல 2 பேரும் 76 வருஷம் நட்பு 2 பேருமே அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். யார் போனா போனா மேல வந்தாது அப்படி இல்லைங்க, அவ்வளவுதான். ஐயா வரமாட்டேங்கிறா.
அடுத்து 2 நாள் கழிச்சு தான் பாலே அவ்வளவுதான். அவர் அவுட் ஆகக்கூடாது. மூஞ்சுக்கு வந்துச்சு. ஐயோ கஷ்டப்பட்டு 51ல சுருட்டி இருக்கோம். எங்கள் டீம் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாடும் சஞ்சு சாம்சனும் இப்போ இறங்க போகிறாங்க. ரேட்டிங் தேவைப்படும்ல. பாயோட அருமையான பவுலிங்கால 51ல சுருட்டி இருக்கும். அந்த அளவுக்குலாம் இல்லை. சூப்பர்யா. 2 ரன்னுக்காக உயிரை கொடுத்து ஓடிட்டு இருக்காரு எங்க டீம். நம்ம டீம் தான். தெரியலையே ரன்னு. நம்ம அடிக்கிறதாமே ரன்னு, நம்ம சொல்றதுதான் ரன்னு. தொட்டி நியாயத்தை தட்டி கேளுப்பா, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அண்ணே ரன் எத்தனை? 13 தானா? ஐயா அவ்வளவு அடிச்சுட்டு இருக்கீங்க, 13ங்கிறீங்க. கரெக்டா போட்டு நிக்குதுன்னா என்ன இப்படி விக்கெட் செலிப்ரேட் பண்றதுக்குள்ள அவர் கட் பண்ணிட்டாரு. அடுத்து நம்ம தம்பி வந்திருக்காரு, புது பேட்ஸ்மேன். அடடா இது 10 பிச்சு முடிச்சாரியா பா. டீமுக்காக சாவுறாயா மனுஷன், உயிரை கொடுத்து போராடுறாயா. நானும் சந்தோஷ் என்னமோ நினைச்சேன், டஃப் கொடுக்குறேன் அப்படியே. அப்படி போடுறாரு பா ஸ்விங்கு. அதோட என்ன நான் போயிட்டா நான் போறேன். ஐயோ கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நம்ம டீம்ல இருந்து என்ன அவங்க டீம் சப்போர்ட் பண்றேன். வீடியோ கட் பண்ணி Not out.
குட்டி பேசுப்பா மீதியா அங்க பாத்துட்டு இருக்கியா? இல்லை தெரிஞ்ச விஷயமா இருந்தால் பேசலாம், தெரியாது பெரிய பெரிய bowlers தம்பி நல்லா போட்டா அப்படி டீம் என்கரேஜ் பண்ணாதான்ப்பா ஜெயிக்கும். பேட்டை மாத்துங்க போய். இனிமே 6-4 தான். பேட்டை மாத்தியாச்சு. போடு. ஆக எதிரணி பலமான வீரர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். உள்ளே உள்ளே நம்ம டீம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா ஆப்போசிட் டீம் தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது எங்க சிங்க தலைவர் இறங்கி இருக்கிறார். 50 அடிக்கிறாரா 100 அடிக்கிறாரான்னு தெரியல. சூப்பர் 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 சென்சரி செத்து சார். ஆட்டத்துல இப்பதான் ஒரு திருப்பு முனை. அடுத்த 6. சூப்பர் 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 சூப்பர். நான் சொல்லல, அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் மேட்ச்ல ஒரு திருப்பு முனை, ஒரு 6 ஒரு 4 அடுத்த 6 அடுத்த 6 அடுத்த 6 5 அடிச்சா இல்ல பாருங்க. இன்னும் 5 தான். இதெல்லாம் எங்களுக்கு 10 ஒரு 50 வேணும் எங்களுக்கு. கமான் ஒரு வழியா கடைசியில கஷ்டப்பட்டு ஜெயிச்சாச்சு ஒரு மேட்ச். 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். CSK 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. 3 மேட்ச் தோத்துறீங்க. இவர்தான் துறந்துரு. நாங்க 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கு இவர்தான் காரணம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த டஃப் கிரிக்கெட்டை விளாண்டு முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணுவோம்.